ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஷா ஆன் ஏர். இது எபிசோட் நம்பர் 6. ஓகே, நம்ம இப்போ இதில் எந்த டாபிக் பேச போகிறோம்னா, சோஷியல் மீடியானால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த சோஷியல் மீடியானது பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கா, அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், அப்படி கூட சொல்லிக்கலாம். இன்டர்நெட்டை நம்ம லைஃப் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஆர் கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன் கைஸ். நம்ம வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி நம்ம கேதர் பண்ணுறோமோ நம்மளுக்குள்ள ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படுறதோட அதிகமாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஓவராக நம்ம வந்து லைஃப் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். இப்போ ரீசன் என்ன, இப்போ நம்ம வந்து யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னோட இதில் நான் பார்க்குறேன். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு மூவி ரிவ்யூ பார்க்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ மூவி ரிவ்யூ பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ என்னோட நோக்கமே வெறும் மூவி ரிவ்யூ பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த யூடியூபை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் சைடில் சஜஷன் என்ன வருது, சம் ஃபேமிலி இஸ் ஃபைட்டிங் ஃபார் தெம்செல்ஃப், அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ சஜஷன் வருது. ஆனால் அது எனக்கு ரெக்குயர்மெண்ட்டே இல்லை, அந்த வீடியோ நான் பார்க்கணுன்ற ரெக்குயர்மெண்ட்டே இல்லை, ஆனால் சஜஷன் வருது. ஏன் சஜஷன் வருதுன்னா, மெனி பீப்புள்ஸ் ஆர் சீயிங் தட், மெனி பீப்புள்ஸ் லைக்கிங் தட் வீடியோ. ஸோ அது என்ன காட்டுதுன்னா, யூடியூப் இந்த அல்காரிதம் என்ன காட்டுதுன்னா, ஓகே நிறைய பேர் இது பார்க்குறாங்க, நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க, ஸோ உனக்கு இது யூஸ் நீயும் இது பார்க்கலாம் சொல்லிட்டு யூடியூப் மட்டும் சஜஸ்ட் பண்ணுது. ஆனால் நான் போனது வந்து வெறும் மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்காக மட்டும்தானே. ஸோ நான் அதை பார்த்துட்டு வெளியே வரல. நான் என்ன பண்ணுறேன்னா, தேவையில்லாம அந்த சண்டை என்ன சண்டை போடுறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அதை நான் பார்க்க போகிறேன். அந்த ஃபேமிலி பிரச்சனை அவங்களே பேசாமல் என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டு இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் அவங்கள வச்சு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் போடுறாங்க. ஸோ எனக்கு அது தேவையில்லாதது தானே. நம்மளுக்கு அவங்க ஃபேமிலி நடந்தால் நம்மளுக்கு என்ன. ஸோ அந்த வீடியோ காட்டுதா. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து இந்த பாலிடிக்ஸ் சண்டை ஃபுல்லாக எந்த பார்ட்டி பெருசு சொல்லிட்டு அது ஒரு சைடில் ஒரு ஃபைட் போட்டிருக்குது. அதுவும் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல், நம்ம வந்தது வந்து வெறும் மூவி இதுக்கு தான் வந்தோம். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம்ல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் இஸ் கெட்டிங் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். லைக் அந்த சண்டை தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஆர் பாலிடிக்ஸ்ன்றது நல்லதான் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஆனால் நம்மளுக்கு அந்த டைம் இப்போ ரெக்குயர்மெண்ட் இருக்கா? ஸோ இல்லை, நம்ம தேவையை நம்ம வந்து மூவி ரிவ்யூ பார்க்க தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் தான் நான் தேவை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே பார்க்குறேன். ஸோ அது பார்க்க அடுத்த ஒரு சஜஷன் என்ன வருதுன்னா, சாங்ஸ் வருது. சாங்ஸ் நான் தேவையில்லாது. ஆனால் நான் வந்து இதுக்கு மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்காக தான். ஸோ சாங்ஸ் நான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஸோ சாங்ஸ் நான் வந்து பாட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சஜஷன் நிறைய சாங்ஸ் வருது. ஸோ வாட் இஸ் டூயிங்னா, இது நம்மளோட டைம் வந்து எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுதுன்னா உங்களால் நம்ப முடியாது. இப்போ நான் சொல்கிறது ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. சில பேர் இந்த ஃபோனில் இன்பில்ட் இருக்கும். இந்த ஃபோன் இன்பில்ட் இல்லாதவங்க வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் போய் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி சொல்லுன்னு தெரியும். ஆக்சுவலாக நான் ஒரு நாள் ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து சண்டே நான் வீட்டில் இருக்கேன், லீவ் டைமில், ஆஃபீஸ்லாம் இல்லை, லீவில் இருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து ஃபோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணது வந்து அப்போ டிஜிட்டல் வெல்பீயிங் போட்டிருக்கேன். நான் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுற மாதிரி வச்சிட்டேன். அதை கொஞ்சம் ஹைட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நேரம் ஓடுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹைட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பெட்டில் படுத்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறேன், ஆர் சாங்ஸ் கேட்குறேன். ஃபோனில் தான் இருக்கேன், ஃபோன் கையிலே வச்சுட்ருக்கேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் எவ்வளோ நேரத்தில் கைஸ் நான் ஃபோன் யூஸ் பண்ணேன் நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. 11 hours யூஸ் பண்ணிடுவேன் கைஸ். சத்தியமாக யோசிச்சு பார்க்க முடியல. அது ரீசன் என்னன்னா, இப்போது காலைல நம்ம சாட்டர்டே தூங்கி காலைல ஒரு 6 o'clock ஏஞ்சிக்கிறோமா, ஏஞ்சிட்டு என்ன பண்ணோம், ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஃபோன் எடுத்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு யூடியூப்ல நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா 6 to 9 வந்து டைம் போகிறது, அதில் 3 hours அதில் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மத்தியானம் வந்து சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணோம். ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா திரும்ப யூடியூப்பில் நம்ம வருவோம். சில பேர் வந்து வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங் அந்த சண்டேஸில் நிறைய பேர் வீடியோஸ் போடுவோம். ஸோ அது பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 hours ஆகிடுது. ஸோ 3 + 2 5 hours பாருங்க. 5 hours எவ்வளோ ஈஸியாக போகுது பார்த்தீங்கன்னா. அந்த 5 hours நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வெளியே போனோம்னா எந்த அளவுக்கு சுற்றலாம், வெளியே எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போன எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஏதாவது நம்ம லேர்னிங், இப்போ வீடு க்ளீன் பண்ணால் அந்த 5 hours எப்படி வீடு க்ளீன் பண்ணலாம், அது பைக்கை நீங்கள் கழுவலாம், வாஷ் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்மளால் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக நம்ம உக்காந்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்ப வந்து நான் வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன்னு வச்சுங்களேன். வெளியே போய்ட்டு வந்து நைட் வந்து திரும்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், இப்போ இந்த ஸ்பாட்டிஃபை நீங்களே கேட்பீங்க, இந்த ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், ஆறு திரும்ப யூடியூப், திரும்ப இன்ஸ்டாகிராம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நைட்டு 9 மணிக்கு நான் தூங்க போகிறேன்னு வச்சுங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் கைஸ் ஃபோன். ஸோ அதில் இப்போ 9னா 10, 11, 12 அந்த 12 o'clock கூட முடிஞ்சிடும்னு வச்சிங்களேன். ஸோ என்ன ஆகுதுன்னா 3 hours. ஸோ மார்னிங் ஒரு 3 hours, 6 hours கிட்டத்தட்ட அந்த இன்பிட்வீன் 2 hours, 6 hours, 8 hours. அப்பப்போ திரும்ப நம்ம ஃபோன் வரும், எடுத்து பார்ப்போம். திரும்ப சும்மா வாட்ஸ்அப் பார்ப்போம். ஸோ அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 9 to 11 hours கைஸ். உங்களால் நம்பவும் முடியல. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறோம், சரி நம்ம எந்த ஆப் அதிகம் யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் நம்ம காட்டுவோம் ஃபுல்லாக. ஸோ அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் நான் ஆப்பில் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
ஓகே எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ண நான் பார்த்தேன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூடியூப் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாஸ் யூஸிங் லைக் இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை பார்க்கறது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சேட்டிங் வாட்ஸ்அப் அதுக்கு நல்லா நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாங்ஸ் அதிகமாக இந்த ஸ்பாட்டிஃபைல சாங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஓகே வை கான்ட் வி ஸ்பெண்ட் சம்திங் ப்ரொடக்டிவ்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கும்போது இந்த யூடியூபாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த டிக்டாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நான் படித்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. இன்ஸ்டாகிராமில் சாரி இந்த டிக்டாக்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எஜுகேஷனல் வீடியோ பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் படித்தேன். அவங்க எதுக்காகனா இப்போது ஹவு டு குக் ஏ கேக் பேக் ஏ கேக்குன்னு சொல்லிட்டு அது வந்து 60 செகண்ட்ஸில் அந்த போடுற மாதிரி அந்த ஷார்ட் வீடியோஸ் மாதிரி போடுவாங்க அதில். ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து அந்த ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறமா ஆக்டர்ஸ், அப்புறம் மாடல்ஸ் உள்ள, அப்புறமா நம்மள மாதிரி நார்மல் பப்ளிக் வந்து டப் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி அதில் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த தொடராக கண்டென்ட்டோட விஷயமே மாறிடுச்சு. மாறுறதால என்ன ஆச்சுன்னா அந்த ஃபுல்லாக அந்த டான்ஸு சாங்ஸு ஃபுல்லாக அந்த மாதிரி ரொம்ப கிரிஞ்சு கண்டென்ட்டாக போயிடுச்சு. அதே மாதிரி நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக இந்த ஒரு கண்டென்ட் போடுவாங்க, அது நம்ம சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகாது. அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறையா வர ஆரம்பிச்சது. ஸோ தே பிகம் இன்ஃப்ளூயன்சர், தே ஸ்டார்டட் ரூலிங் அஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே நிறையா வந்து அந்த அவங்க பர்சனல் ஆடாக இருக்கட்டும், அந்த அப்புறமா பப்ளிக் நிறைய ஆடு அந்த மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி ஆடும் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மள மாதிரி பசங்க அந்த ஆடை பார்த்து நிறைய பொருளும் வாங்க ஆரம்பித்தாங்க. சில பேர் அந்த டீனேஜ்லாம் பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ஆட்லேயே பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க, அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்டார்டட் கோயிங் ஈட் தேர். நம்ம நல்லாயிருக்குமே இப்போ கிரில் சிக்கன்னா எல்லாம் கடையிலே பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். மேபி சம் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில இதில் வந்து பெப்பர் அதிகமாக தூக்கலாக இருக்கலாம், சில கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த கிரில் சிக்கனுக்காக நம்ம அவ்வளோ தூரம் நம்ம போய் ஆகணுமா? அதான் இங்கே மேட்ரு. இப்போது ஏன்னா அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களே, இங்கே வாங்க இங்கே இன்ஃப்யூஸ் சிக்கன் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நம்ம இன்ஃப்யூஸ் சிக்கன் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இன்ஃப்யூஸ் சிக்கன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 சம்திங் அவர் மேபி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் சாப்பிட்டதில்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீடு எங்கேயோ இருக்கும், அதுக்காக 2 hours ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி ஆரம்பிச்சு அங்கேயிருந்து போய் அந்த இன்ஃப்யூஸ் சிக்கன் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால ஒரு யூஸும் இல்லைல்ல. சப்போஸ் அந்த வழியாக போனீங்கன்னா அந்த வழியாக போனீங்கன்னா அந்த வழியில் வந்து அந்த கடை இருந்ததுன்னா ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்றது நியாயம் இருக்குது. ஸோ அது சாப்பிட்றதுக்காக போகிறீங்கன்றது இந்த டைம் வேஸ்ட்டு தானே. ஸோ அதுதான் இந்த சோஷியல் மீடியா எனக்கு நம்மள லைஃப் வந்து ரூல் பண்ணி சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் எப்படி நான் ப்ரொடக்டிவாக ஆகலான்னு நான் பார்த்தேன்னா, இப்போது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுன்னு வச்சிங்களேன், இப்போ நிறைய கோர்சஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ கண்டென்ட் நிறைய கிடைக்கும். இப்போது கோர்ஸராவாக இருக்கட்டும், அப்புறமா யூடியூபாக இருக்கட்டும், அப்புறமா நிறைய இருக்குது கைஸ். இந்த கிரேட்டில் நீங்கள் நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக நான் பூமர் மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாத, யூடியூப் யூஸ் பண்ணாத நான் சொல்ல நான் விரும்பலை. யூஸ் பண்ணுங்கள். ஸோ லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் என்ன பண்ணுறது, லேர்னிங் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். லேர்னிங்கை நீங்கள் நிறைய ட்ரேடிங் நிறைய லேர்ன் பண்ணலாம். அந்த சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது இன்டர்நெட்டில் அதை கற்றுக்கலாம். அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அதை பற்றி நிறைய படிக்கலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சொல்லி படிக்கலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் கண்டென்ட்டில் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, சம்டைம்ஸ் யூனிட் சம் ப்ரொமோஷன்ஸ்னால் அதுக்காக ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அது ஹைக் அதிகமாக வேணும். ஃபர்ஸ்ட் புதுசாக ஸ்கில் கற்றுக்கலாம். இந்த பைத்தானாக இருக்கட்டும், C++, அப்புறமா HTML, இப்போ அதுவே நிறைய பேர் தெரியாது. வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, அதை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், அதை நீங்கள் ரெஸ்யூமில் போடலாம். இப்படி நீங்கள் போகிறதால என்ன ஆகும்னா, இப்போ நாளைக்கே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஐடியில் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஜாப் படிச்சு அதுக்கப்புறம் உங்கள் வெப் டெவலப்மெண்ட் தெரியும். ஸோ யூ கேன் கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் போகலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இன்டர்நெட் எந்தளவுக்கு நீங்கள் ப்ரொடக்டிவ் யூஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டு அந்த விஷயத்தில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப்பில் நீங்கள் போகிறீங்க, யூடியூபாக இருக்கட்டும், ஆர் எனி சோஷியல் மீடியா இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் எப்படி திங்க் பண்ணிட்டு போகணுன்னா, நான் எதுக்கு யூடியூப் வரேன், ஓகே ஒரு 1/2 hour யூஸ் பண்ணுறேன், ஆர் 1 hour யூஸ் பண்ணுறேன், தட்ஸ் எனஃப் ஃபார் தி டே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண டைம் ஃபுல்லாக இந்த எஜுகேஷன் கண்டென்ட்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஆராய்ச்சி இது மூலமாக நம்ம படித்தா இது தெரிஞ்சால் நம்மளுக்கு எதாவது யூஸான்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு, செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகல. ஓகேங்களா, அந்த பேட்டரி செம்ம டவுனு, செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகல. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியல, நடு ரோட்டில் நினைக்கிறேன். அந்த டைமில் நான் யூடியூப்பில் நான் போட்டு பார்க்குறேன், ஹவு டு ஸ்டார்ட் அ பைக் வித்வுட் செல்ஃப் ஸ்டார்ட் சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறேன்னா, 3rd gear வச்சு பின்னாடி ஏன்னா என் வண்டி கிக்கர் கிடையாது, ஃபியூல் இன்ஜெக்ஷன், அதெல்லாம் கிக்கர் கிடையாது. என்ன சொல்கிறாங்க, 3rd gear வச்சு இந்த பின்னாடி இருக்க வீல் பிடிச்சி இழுக்க சொல்கிறாங்க, ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ யூடியூப்பில் நான் போட்டு பார்க்குறேன், யூடியூப்பில் அது வருது. ஸோ தட் இஸ் எஜுகேஷனல் கண்டென்ட். ஸோ அது மூலம் எனக்கு ஒரு லேர்னிங் கிடைக்குதுல்ல. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன்.
அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது எதுக்காக நம்ம பார்க்குறோன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த கேமிங் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு வெளியே போகிற எந்த வேலையும் இல்லை, எல்லாரும் லாக்டவுனில் உள்ளே உட்காந்துருந்தோம். ஸோ வேறு கண்டென்ட் இல்லை. ஸோ அந்த டைம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து அதில் ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சொல்ல நம்ம தான் வச்சுக்கணும். நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து PS2 வைக்கிறீங்க, மாதிரி எக்ஸ்பாக்ஸ் ஆர் சம்திங் லைக் PC கேம் விளாட்றீங்கன்னா ஒரு ஸ்டோரி கேம் விளாட்றீங்க, இல்லை நீங்கள் PUBG-யாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், நீங்கள் இந்த சில பேர் வந்து ஸ்கில்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, இது எப்படி முடிக்கிறது. ஸோ அது நீங்கள் பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் இதனாலே நீங்கள் வந்து ஒரு 5 years 4 years நீங்கள் அதிலே நீங்கள் உட்காரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டோரி கேம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எப்படி முடிக்கணும் சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் பார்த்தாலே போதும். அதுக்காக ஃபுல்லாக டெய்லி அவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம இது பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம டைம் தாங்க போகுது. இப்போ டைம் போச்சுன்னா உங்கள் ஏஜ் வேஸ்ட்டாக போகும். இப்போது நீங்கள் வந்து 20s இருந்தீங்கன்னா யூ கேன் டூ மெனி திங் கைஸ். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக எஜுகேஷனல் கண்டென்ட்டாக நீங்கள் வந்து கன்சியூம் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கணும். யூஸ் இருந்தால் ஸோ இட் வில் பி ஓகே. ஈவன் 5 years or 6 years இட் பி ஓகே. அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் நிறைய கோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸலோட பேசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன், அட்வான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கிடச்சிது. கிரேட்டில் நீங்கள் மேபி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுமாதிரி கோர்ஸரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோர்ஸ்லாம் கொட்டிக்கிடுது கோர்ஸரில். நீங்கள் அந்த கோர்ஸ்லாம் பண்ணலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம். நீங்கள் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்ற போகலாம், ஜாலியாக சுற்றுங்க வெளியே. ஃபோன்லேயே ஷார்ட்ஸ் டெய்லியாக இருக்காதிங்க, நிறைய பேர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்பா அம்மா கிட்ட வீட்டில் பேசுங்க. அப்புறமா பெட்ஸ் கூட விளையாடுங்க, நாய் இருக்கும், பூனை இருக்கும், அது கூட விளையாடுங்க. அப்புறம் பைக்கில் ரைடு சும்மா ஜாலியாக போயிட்டு வாங்க. வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு, வெளியே சுற்று போங்க. இந்த ஃபோன்லேயே வந்து ஃபோன் ஆர் இன்டர்நெட்டில் ஃபுல்லாக மூழ்கிட்டே இருக்காதிங்க. நீங்கள் வந்து பின்னாடி லைஃப் வந்து ரொம்ப ரெக்கரெக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியா எந்தளவுக்கு ரூம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணால் நம்ம டைம் வந்து டோட்டலாகவே வேஸ்ட் பண்ணுது. ஸோ அதிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஒரு லாஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, எஜுகேஷனல் கண்டென்ட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூ ஆர் லேர்னிங் சம் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், நேரில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ யாரும் பண்ணுறது இல்லை. இப்போ யாருக்கு எப்படி பேசுறது கூட தெரில போல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோனில் நல்லா பேசுகிறாங்க, நேரில் போனால் பேச வர மாட்டேங்குது. அதே மாதிரி பெட்ஸோட விளையாடுங்க, வீட்டில் நாய் இருக்க பூனை விளையாடுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வேறு எங்கேயோ போயிடும். இப்போ நீங்கள் இந்த இன்டர்நெட்டில் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ் தாங்க. ஃபுல்லாக யார் பெருசுன்னு சொல்லி அடிச்சு காட்டு அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா சடனாக அந்த மோட்டிவேஷன் வீடியோஸு. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, கம்ஃபர்ட் ஜோனில் வெளியே அவங்க சொல்லிச்சுன்னா நம்ம வந்து வேலை எல்லாம் ஆகிடுவானு போல், அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட்டு. ஸோ இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஜாப் போகிறீங்களா, இப்போ லவ் தி ஜாப் யூ டூ தட். உங்களுக்கு அது பிடிக்கலையா விடுங்க, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இப்போ யாராச்சும் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னடா எவ்வளோ நாள் இதே ஜாப்பில் இருப்பேன், கம்ஃபர்ட் சொல்லிட்டு வெளியே அவங்க சொல்கிற பேச்சு சொல்லிட்டு தயவுசெய்து வெளியே வந்துடாதீங்க. அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் நிறைய நான் யூடியூப்பில் பார்க்குறேன். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபுல்லாக எல்லா சேனல்ஸும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு எந்த சேனல் தேவை அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன கண்டென்ட் வேணுமோன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இந்த கண்டென்ட் இருந்தால் எனக்கு போதும் சொல்லிட்டு அது மட்டும் நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஆர்எல்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 2 hours தான் ஃபோன் யூஸ் பண்ண சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் 2 hours அதிகம் தான், பட் எதுவும் பண்ண முடியாது. 2 hours கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப சான்ஸே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ டைம் பார்த்துட்டு இப்போ 2 hours முடிஞ்சா ஃபோனை தூக்கி சைலண்டில் போட்டு ஓரமாக வச்சு சைலண்டில் விட்டு ஆர்எல்ஸ் ஃபோன் வந்தால் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்தளவுக்கு கண்ட்ரோலில் வரல. இப்போ நான் 8 hours டெய்லி கன்சியூம் 8 hours 4 hours நான் வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போக நான் வந்து அது 2 hours நான் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் 1 month பண்ணுறேன். ஏன்னா பண்ண முடியல guys, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பண்ணும். அது 2 hours எடுத்துகிட்டு வச்சுங்க, நான் நிறைய ப்ரொடக்டிவ் யூஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகணும்னு ஆசை வரும்ல. ஃபோன் ஆர் இன்டர்நெட்டை யோசிச்சு பாருங்கள். எதுவுமே இல்லை, ஒரு நாள் 2 hours தான். அதுக்கு நீங்கள் இப்படி சும்மா வீட்டில் இருப்பீங்க, யூ கோ சம்வேர்ல, நீங்கள் வெளி உலகத்தை பார்ப்பீங்க. ஸோ தட்ஸ் வை. ஓகே, இப்போ இந்த டாபிக் வந்து நான் எதோட முடிக்கிறேன். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வேற ஒரு டாபிக் வந்து நான் பேசுகிறேன் கைஸ். Until then, bye from Shah on air. Okay guys, bye, take care.